விஜயபாஸ்கர்லாம் போயிட்டு ஓய்ஞ்சு போட்டோம் சார். போனால் அந்த கட்சி போனால் அவனுங்க மாதிரி ஆளுங்க போனால் தான் சார் இந்த கட்சி நல்லாயிருக்கும். விஜயபாஸ்கர் தான் சார் கட்சி குறை வச்சது. ஆடு மாடு மேய்ச்சிருந்தவங்களாம் அம்மா அதிமுகவில் சேர்ந்து வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், எம்எல்ஏ, மந்திரி, அமைச்சர்கள் ஒரு பொட்டு வச்சு ஒருத்தி, ஒரு அகல மூஞ்சிக்கு அரைச்சி ஒருத்தி அடிமாடுங்க சார். அவளுங்க 2 பேரும் மரகோடு சத்யபாமா அவளுக்கு மூஞ்சிக்காக ஓட்டு போட்டாங்க. விழுப்புரத்துக்காரன் ஒருத்தன், கோயம்புத்தூர்காரன் ஒருத்தன், புதுக்கோட்டைக்காரன். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கட்சி அழிக்க நினைக்கிறீங்களே, நீங்கள் உருப்படுவீங்களா? கட்சை காட்டி கொடுக்குற துரோகிங்களே, கட்சை காட்டி கொடுத்துட்டு போகிறீங்களே பணத்துக்கு ஆசைப்பட்டு. நீங்கள் எத்தனை வருஷமாக பணம் சம்பாதிச்சிங்க? கோடியாக சம்பாதிச்சிங்களா இந்த கட்சை வச்சு? எவ்வளோ சொத்தை சம்பாதிச்சிக்கிறீங்க? ஏன் அந்த சொத்தை முடங்க போகிறான் ஜோசப் கட்சி இருந்தாலும் ஓடுறீங்க? பயங்கரமான கிரிமினல் இருக்காங்க சண்முகம். அவன் தான் சார் கட்சிக்கு தூணு. கட்சி உழைக்கிறதுக்கு அழிக்கணும்னு நினச்சோடனே அவன் தான். நான் சேர்த்து வச்ச காசை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த கட்சிக்கு போயிருக்கானுங்க தவிர இப்போதாங்க அதிமுக மேலே வருது. ஓடன சனியெல்லாம் எங்களை பிடிச்ச சனியெல்லாம் ஒழிட்டங்க. ஏன்னா அதிமுக வச்சு துட்டு சம்பாரிச்சானுங்க, அதிமுக வச்சு பணத்தை பார்த்தானுங்க, அதிமுக வச்சு புகழ் அடைஞ்சானுங்க. இவனுங்கெல்லாம் சம்பாரிச்சுட்டு இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு ஓடுறானுங்க. போனவனுங்களுக்கெல்லாம் அதுவும் ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்க சார். உழைப்பு எவ்வளோ உழைப்பு, ஒரு எம்எல்ஏ குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எப்படிலாம் ஓய்ச்சிருந்த எடப்பாடியார் இந்த கட்சியை காப்பாற்றிங்கன்னு இதெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்களா? மனசாட்சிக்கு தான் சார். டிவி சண்முகம் இருக்கிற இடம் உருப்படாது. இன்னொன்று அந்த கட்சிக்கு போய்க்கிறானுங்க. பத்தாக்குறைக்கு வைகோபால்சாமி போயிருக்காரு. வைகோபால்சாமி போகிற இடம் உருப்படாது. எஸ்பி வேணும்னால 4497 மடங்கு வருமானம் அதிகமாக பெற்றதாக ஒரு வழக்கு அவர் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய ஒரு சின்ன உதாரணம் தான் இதை நான் எடுத்து வெளியிட்டேன்னா விஜய் ஏதாவது கேஸ் போடுறது நாளைக்கு காத்தால எஃப்ஐஆர் போட்டாலும் போட்டு வருஷம் போட்டு. அவன் சவுக்கு சங்கர் இல்லைங்க, சாவு சங்கர், உரம்போக்கு நாயே. எம்பியா கூட இருந்தான் மரகதகுமரவேலு. சம்பாதிக்கலையா? கோடியாக சம்பாரிச்சு நீங்கள் மதுராத்தை ஃபுல்லாக படிக்க வச்சுக்கிறீங்களே. இந்த கேஸ் எல்லாம் மடங்க போகிறான்னு ஜோசப் கட்சிக்கு போய்க்கிறீங்க. எடப்பாடியார் இருக்கிறவங்க கட்சி தான் எடப்பாடியார் தான் கட்சி. இந்த ரெட்டையில் எங்கே நிற்குதோ அது எடப்பாடியார் தான் சொந்தம். எவனுக்கும் உரிமை கிடையாது. இந்த விஜயபாஸ்கர்லாம் போயிட்டு ஓய்ஞ்சு போட்டோம் சார். போனால் அந்த கட்சி போனால் அவனுங்க மாதிரி ஆளுங்க போனால் தான் சார் இந்த கட்சி நல்லாயிருக்கும். விஜயபாஸ்கர் தான் சார் கட்சி குறை வச்சது. அவன் என்ன விளம்பரம் பண்ணுறது அதிமுக, அவனுக்கு விலாசத்தை கொடுத்தது அதிமுக. புதுக்கோட்டையில் விளம்பரம் இல்லாத ஒரு பாஸ்கர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கி கட்சியில் சேர்ந்து ஆடு மாடு மேய்ச்சிருந்தவங்களாம் அம்மா அதிமுகவில் சேர்ந்து வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், எம்எல்ஏ, மந்திரி, அமைச்சர்கள் சம்பாரித்த விஜயபாஸ்கர் அவன்லாம் இந்த கட்சியை மறந்துட்டு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு எடப்பாடியாருக்கு துரோகம் பண்ணிட்டு போகிற அந்த சோம்பேறிங்கள்லாம் அங்கே போனால் என்ன சார் நல்லா இருக்க போகிறான்? இந்த கட்சியை காட்டி கொடுத்தவன் ஒருத்தன் கூட வரலாறு கிடையாது சார். வாழ்ந்ததுனால 54 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கிறான். யார் நல்லவன் கெட்டவனு எனக்கு தெரியும். புரட்சி தலைவர் எதிர் சந்தில் வீடு, தாய் வீடு, கடைசி வீடு, பெரியவர், இப்படி பார்த்தவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கு. இது ஓலக்கொட்டா, இதான் மேடை. இது போல் இருந்தவங்க எவ்வளோ பேர் பார்த்தாங்க. புரட்சி தலைவர் காலத்தில் ஆரம்பித்து 17/10/72 இதே லாய்ஸில் கொடி கட்சி ஆரம்பித்த எதே தெய்வம். பல உயிர்கள் தியாகம் பண்ணாங்க அன்னைக்கு. ஆனால் அப்படியே கட்சி தியாகம் பண்ணி நின்றுது கட்சி. இன்றைக்கு படிப்படியாக அன்றைக்கி புரட்சி தலைவர் மறைஞ்ச பிறகு திக்கு தெரியாத காட்டில் நின்று 1.5 கோடி தொண்டேன். ஆனால் நின்றும் போது அம்மா ஒளியாக கட்சியை தாங்கி பிடிச்சாங்க. கட்சியாக தாங்கி பிடிச்சி கட்சியை நடத்துனாங்க. பல எம்எல்ஏக்களை உருவாக்கினாங்க, மந்திரி ஆக்கினாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அதன் பிறகு அம்மா மறைவுக்கு பின்னால் யார் இந்த கட்சியை காப்பாற்ற போகிறோம் திக்கு தெரியாத காட்டில் தொண்டனுங்க நிற்கும் போது எடப்பாடியார் ஒளியாக வந்தார் இந்த கட்சியை காப்பாற்ற. எடப்பாடியார் 234 சட்டமன்ற தொகுதி இரவு பகல் பாராமல் உழைச்சி இன்றைக்கி கட்சியை காப்பாற்றணும், நம்ம எம்எல்ஏகள் ஜெயிக்க வைக்கணும், கூட்டணி தலைவர்கள் ஜெயிக்க வைக்கணும்னு இரவு பகல் பாடாமல் பண்ணார். இன்றைக்கு துரோகம் பண்ணிங்கன்னு இந்த ஜோசப் கட்சியில் போய் சேர்றீங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார்? விழுப்புரத்துக்காரன் ஒருத்தன், கோயம்புத்தூர்காரன் ஒருத்தன், புதுக்கோட்டைக்காரன். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கட்சி அழிக்க நினைக்கிறீங்களே, நீங்கள் உருப்படுவீங்களா? கட்சை காட்டி கொடுக்குற துரோகிங்களே, கட்சை காட்டி கொடுத்துட்டு போகிறீங்களே பணத்துக்கு ஆசைப்பட்டு. நீங்கள் எத்தனை வருஷமாக பணம் சம்பாரிச்சிங்க? கோடியாக சம்பாரிச்சிங்களா இந்த கட்சியை வச்சு? எவ்வளோ சொத்தை சம்பாரிச்சிக்கிறீங்க? ஏன் இந்த சொத்தை முடங்க போகிறான் ஜோசப் கட்சி இருந்தாலும் ஓடுறீங்க? அங்கே விட்டுருவானா? துரோகம் பண்ண கட்சிக்கு துரோகம் பண்ணலாமா? இரவு பகல் பாராமல் உழைச்சார் சார் இந்த கட்சிக்கு. இவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கணும், மந்திரி ஆகணும்னு. எம்பி கிடைக்குமா? 6 வருஷம் எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தானே விழுப்புரத்துக்காரன். எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ நின்னார்ல மயிலத்தில். எதுக்கு வந்த? எடப்பாடியார் ஆட்சி வந்தால் ஒரு பெரிய ஆட்சி மந்திரி ஆயிடலான்னு தானே வந்த. இன்றைக்கி நீயே போய் ஆள் காட்டி கொடுத்து நீ கட்சி உடச்சிங்களே. ஒரு பொட்டு வச்சு ஒருத்தி, ஒரு அகல மூஞ்சிக்கு அரைச்சி ஒருத்தி அடிமாடுங்க சார். அவளுங்க 2 பேரும் மரகதகுமரவேலு, சத்யபாமா அவளுக்கு மூஞ்சிக்காக ஓட்டு போட்டாங்க. அவள் மூஞ்சிக்காக ஓட்டு போட்டாங்க. ரெட்டாளிக்கு ஓட்டு, எடப்பாடியார் உழைப்புக்கு ஓட்டு போட்டாங்க சார். அன்றைக்கி போய் அவளுங்க அந்த கட்சியில் போய் சேர்ந்தீங்களே பணத்துக்கு தானே. எத்தனை எம்பியாக கூட இருந்தான் மரகதகுமரவேலு. சம்பாதிக்கலையா?
கோடி கோடியாக சம்பாரிச்சு நீங்கள் மதுராத்தை ஃபுல்லாக படைக்க வச்சுக்கிறீங்களே. இந்த கேஸெல்லாம் மடக்க போகிறான்னு ஜோசப் கட்சிக்கு போய்க்கிறீங்க. பாஸ்கருக்கு, விஜய பாஸ்கருக்கு அடையாறுலேயே எத்தனை பிளாட் இருக்குது சார்? அடையார் பாலம் ஏறி இறங்கணுன்னு 3 நாள் நாங்கள் போய் பாதுகாப்பு கொடுத்தோம் அந்த பிளாட்டுக்கு, விஜய பாஸ்கருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சம்பாரிச்சவனுங்க நீங்கள் ஓடுறீங்களே கட்சியை காட்டி கொடுத்துட்டு. எத்தனை பேரும் போடும் சார். தொண்டனுங்க தான் சார் இருக்கான். அத்தனை தொண்டன் தலைவன் போயிட்டான். தொண்டனுங்க 2,50,00,000 தொண்டன் இங்கே தான் இருக்கிறான். 8 கோடி மக்கள் நம்புது எடப்பாடியாரை. 2 கோடி தொண்டை நம்புகிறான் எடப்பாடியாரை. இதுக்கு என்ன சார்? அதை விட என்ன பொறுப்பு வேணும்? எல்லாம் ஓடட்டும் சார். கட்சி நிற்கும். கட்சி எடப்பாடியார் இருக்கிறவங்களும் கட்சி தான். எடப்பாடியார் தான் கட்சி. இந்த ரெட்டையில் எங்கே நிற்குதோ அது எடப்பாடியார் தான் சொந்தம். எவனுக்கும் உரிமை கிடையாது. ஆனால் ஜாஜன் பிரியும் போது உள்ளே முடியாத போனவனுங்க சார். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு அப்பட்டமான ஒரு பொய் சொல்லிக்கிறான் திண்டிவனத்துக்காரன். எடப்பாடியார் கட்சி ஒன்று சாகலாம், திமுக அவனா திமுக சொன்னார். ஆனால் மக்கள்கிட்ட அது எடுப்படலை. எடப்பாடியார்கிட்ட அது எடப்பாடியார் சொன்ன வார்த்தை பொய் சொன்னான் அந்த திண்டிவனத்துக்காரர். அது சண்முகம். அதான் திமுக அண்ணா திமுக கூட்டணி ஆகணும்னு சொல்கிறாரு. இது எங்களுக்கு பிடிக்கல, அம்மா தீய சக்தின்னு சொன்னாங்க, அதனால் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு 3 பேரும் மும்மூர்த்திங்களாக சொன்னானுங்க. விழுப்புரத்துக்காரன், கோயம்புத்தூர்காரன், புதுக்கோட்டைக்காரன் சொன்னாங்க. ஆனால் அது மக்கள் மத்தியில் எடுப்பல. நான் பஸ்ஸில் பயணம் பண்ணுறேன். 4 நாள் பஸ்ஸில் பயணம் பண்ணுவேன். மக்களுடைய கருத்தை கேட்பேன். அது எடுப்பல்ல. அதெல்லாம் எடுப்பல்லன்னு ஒன்றே வாரிசாக கொண்டு வந்துட்டான். அப்பம்புள்ள வாரிசு சொன்னா இல்லையா? அப்பம்புள்ள வாரிசு இப்போ ஆமாம் இல்லை, அது எவ்வளோ பேர் தப்புங்க. அவனுக்கு என்ன பாருங்க, அங்கங்குறவங்களுக்கு அகம்பாவம் ஜாஸ்திங்க. அவன் தாங்கி நடக்கிற பயங்கரமான கிரிமினலுங்க அவன். இந்த சண்முகம் அவன் தான் சார் கட்சிக்கு தூணு. கட்சி உழைக்கிறதுக்கு அழிக்கணும்னு நினச்சவனே அவன் தான். எப்படி சார் ஏற்றுக்குவான்? தொண்டை ஏற்றுக்குவான். என்ன மாதிரி தொண்டை ஏற்றுக்க மாட்டான் சார். அவன் தலைவனாக்கிறவன் ஏற்றுக்குவான். விஜய் கட்சி அம்மா காட்சி தான் கொடுக்குறவர் விஜய்ன்றீங்க. அதுக்காக தான் நாங்கள் போகிறோன்றீங்க. ஆனால் உங்களுக்கு சொத்தை காப்பாற்ற அதான் உண்மை சார். சொத்தை காப்பாற்றிக்கணும். எவ்வளோ சார் பதவி கொடுத்துருவாங்க? வாரி தலைவர் கூட கொடுக்க மாட்டான் சார் அவன். நீங்கள் ஒன்றா எழுதி வச்சுங்க. வாரி தலைவர் 64 வாரிங்குது. ஒரு ஆட்சியில் 64 வாரிங்குது. நான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மாநில தலைவராக தொழிற்சங்கத்தில் அம்மாவில் அறிவிக்கப்பட்டவன். நம்பர் 1 வாரியம். 64 வாரியத்தில் எந்த வாரியம் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? இவன் நேற்று போனவனுங்களுக்கெல்லாம் அதுவும் ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்க சார். உழைப்பு எவ்வளோ உழைப்பு. ஒரு எம்எல்ஏ குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். எப்படிலாம் ஓய்ச்சிருந்த எடப்பாடியார் இருந்த கட்சியை காப்பாற்றிக்கின்னு இதெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்களா? மனசாட்சிக்கு தான் சார். எவ்வளோ உழைப்பு. அதிமுகவா சார்? சாதாரண அதிமுகவா சார்? அதிமுக நான் சாதாரணம் இல்லை சார். எவ்வளோ தொண்டு. ஆமாம், இவ்வளோ நாள் ஏன் சார் சொல்ல? இவ்வளோ நாள் மந்திரி இருக்கும்போது சொல்ல, எம்எல்ஏ இருக்கும்போது சொல்ல, எம்பி அந்த சண்முகம் இருக்கும்போது ஏன் சொல்ல? இப்போ சொல்கிறீங்களா? அப்போ ஏன் சார் எங்கே போச்சு சார்? நான் ஒரு மாவட்ட செயலர் கூட கேட்டேன் சார். ஒரு சென்னை மாவட்ட செயலர் பேசுகிறேன். ஒரு டெத்துக்கு வந்தார். அண்ணே என்னென்ன முடிவு, என்னென்ன கட்சி இப்படி நடத்திக்கிறீங்க, நல்லா இல்லைன்னு சொன்னேன். இல்லை கம்முன்னு இருப்பா, அவர் போக்கே சரியில்லைன்னாரு. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை. நீங்களாம் பழைய சீனியரு, எனக்கு நல்ல பழக்கமானவர், எனக்கு தலைவராக இருந்தீங்க. வாரி தலைவரா நல்லா புரிஞ்சுங்க யாருன்றத. வாரி தலைவர் இருந்தீங்க, நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் இப்போ தான் புரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு பாலகங்கா சார் நேற்றுக்கு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு போய் கட்சியில் சேர்றேன். கட்சியில் என்னை கூப்பிட்டார். எனக்கு அப்பா புரட்சி தலைவர், அம்மா புரட்சி தலைவர். எனக்கு பிடிக்கல சார். எனக்கு அம்மா என் கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவர்கிட்ட கை கொடுத்தவன் நான். இதே டாக்டர் புரட்சி தலைவர் ரசிகராக வந்தவன் சார். நான் மன்ற ரசிகராக வந்து வாத்தியாரை பார்த்தவன். இவனா தொண்டனை வந்து தலைவரை பார்த்துறேன். நான் ரசிகர் சீனியர். இதே லாய் ஸ்டோரில் கட்சி என்று மன்றம். அதனால் என்னை கூப்பிட்டார். பாலகங்க முத்துசாமி திமுக கூப்பிடும்போதே போகல. இன்றைக்கி பாலகங்க என்னை கூப்பிட்டாரு. என் தொழிற்சங்கத்துலேருந்து போனவங்களாம் கூப்பிட்றான். எனக்கு பிடிக்கல. எனக்கு அப்பா புரட்சி தலைவர், எங்கள் அம்மா புரட்சி தலைவி, என் குடும்பத்தில் மூத்த அண்ணன் எடப்பாடியார். ஒரே கருத்து உள்ளவன் நாங்களாம். என் குடும்பமே 60 பேர் இருக்கிறோன்னா 60 பேரும் இன்னும் அதிமுக தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு துரோகிங்க இந்த கட்சி போனதே நெல்லு சார். இவனுங்க போனது எங்களுக்கு 100 உண்மை சார். 99% கூட கிடையாது, 100% உண்மை சார். 3 பேர் உருப்படவே மாட்டானுங்க சார். இந்த கட்சியை காட்டி கொடுத்து என்ன சார் எடப்பாடியார் தான் குறை வச்சார் சார் உங்களுக்கு? நீ அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர். ஆனால் எடப்பாடியார் பண்ண ஒரே தப்பு சார், திண்டிவனத்தை பிரிச்சுருக்கணும். அன்றைக்கே மாவட்ட செயலர் பிரித்து மாவட்ட செயலர் கொடுத்துருக்கணும். கோயம்புத்தூரை பிரித்து அங்கே ஒரு மாவட்ட செயலர் உருவாக்கிடணும். புதுக்கோட்டை 5 அன்றைக்கி புதுக்கோட்டை திருநாகரசு காலத்துலேயே அன்றைக்கி கஷ்டம் சார். அது புதுக்கோட்டை மாவட்டம். ஆர்.எம். வீரப்பன் புதுக்கோட்டை, திருநாகரசு புதுக்கோட்டை, ரகுபதி புதுக்கோட்டை, விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை, கொளத்தூர் மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார் சார். அந்த மாதிரி ஆளுங்களுக்குள்ளலாம் நல்ல கட்சிக்கு தான் மாற்றினாங்க. கட்சியாக தான் இருந்தாங்க. புரட்சி தலைவரே நம்பி இருந்தாங்க. இன்றைக்கி அம்மா இல்லை எடப்பாடியார் என்ன சார் குறை வச்சார்? கேட்க வேண்டியது சார். கூட பழகிறீங்கள அண்ணா, இது மாதிரி பண்ணுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. இன்றைக்கி வெளியில் போய் சொல்கிறீங்களா? என்ன யோகியத்துக்குது? தலைவர் அவர் போட்ட பிச்சை தானே சார் உங்களுக்கு எல்லாருக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் பிச்சை போடுறது இவங்களுக்கு. அதாவது இப்போ கொடுத்துக்கிற பதிவு அவங்களுக்கு பொறுக்கலையா?
அவனுக்கு சொல்கிற கொடுத்தோம். நாளைக்கு போகிறான் ஒரு ஆள் 1000 பேர் 10 பேர் சும்மானா ஏமாற்றிங்கன்னு ஒரு 10 பேர் போகிறன்னு விஜயபாஸ்கர் கேள்வி தான் நீங்கள் கேட்டீங்க. விஜயபாஸ்கர் மாணவரின் செயலாளர் காலத்துலேயே அம்மா காலத்துலேயே இருந்தவன். நான் எம்எல்ஏஸில் அப்போயே போய் சண்டை போட்டவன். நல்லவனு கிடையாது சார். அவனுக்கு இருக்கிற சொத்து எவ்வளோ சார்? நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அடுத்தவங்க என்ன நினைப்பான், சொத்தை சம்பாதிக்கலிட்டுருக்கேன் அதிமுக அவ்வளோ சொத்து சம்பாதிச்சு பேசுகிறீங்கன்னு எதிர்கட்சிக்காரர் பேசுவான். அதனால் பல சொத்து சார். சென்னையில் அவ்வளோ சொத்துக்குது பாஸ்கருக்கு. அந்த சொத்தை பிடிங்கிட்டு போகிறான் தான் ஓடுறான். நான் 3 நாள் போய் பாதுகாப்பு கொடுத்தேன் சார். அடையார் பிரிட்ஜில் அடையார் பாலக்குது இல்லை, அது இதில் பிளாட் இருக்குது, பெரிய பிளாட் 3 பிளாட் இருக்குது. எங்கள் அண்ணன் மாவட்ட செயலர் அசோக் அசோக் சொல்லி 3 நாள் பாதுகாப்பு கொடுத்தோம் அந்த பில்டிங். இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணி வளர்த்த கட்சியை காட்டி கொடுத்து அடையாளம் தெரியாதவனுக்கு ஆடு மாடு பேசியிருந்தவங்களாம் அடையாளத்தை காட்டி இன்றைக்கி எம்எல்ஏ எம்பி மந்திரி சிவி சண்முகம் இருக்கிற இடம் உருப்படாது. இன்னொன்று அந்த கட்சிக்கு போய்க்கிறானுங்க. பட்டாக்குறைச்சிக்கு வைகோபால்சாமி போயிருக்காரு. வைகோபால்சாமி போகிற இடம் உருப்படாது. ஒரு 72 ஒரு புரட்சித் தலைவர் 94 ஒரு வைகோன்னு போனார். எங்கே போய் காலில் விழுந்தார். இப்போ அங்கே போய் காலில் விழுந்துட்டார். போய்க்கிறது எல்லாம் அந்த கட்சி அழிக்கிறது தான் சார் போய்க்கிறானுங்க. நீங்கள் நம்ம எழுதி வச்சுங்க சார். என் பேர் நாகமணி. இதே பகுதி அவைத் தலைவராகிறேன். தமிழ்நாடு வீட்டு மாநில தொழிற்சங்க தலைவர் அம்மாவில் அறிவிக்கப்பட்டவன் நான் இருந்துகிட்ருக்கேன். என் பேர் ஞாபகம் வச்சுங்க. 6 மாதத்தில் 1 வருஷம் அந்த கட்சி இருக்குதா பாரு. போனவங்களாம் கண்டிப்பாக இன்னும் கட்சி பாருங்கள் எப்படி ஸ்டாண்ட் பண்ண போகிறார் பாருங்கள் எடப்பாடியார். அந்த கட்சி ஸ்டாண்ட் பண்ண பிறகு ஓடின எல்லா பரிதேசங்க ஓடி வருவான் சார். நன்றி. வாழ்த்துக்கள். செந்தமிழ்நாட்டிலே காவேரி மணல் உள்ள வாழ்த்துக்கிறேன். வாழ்க வாழ்க வான்மை பாடு வாழ்ந்துடைய எங்கள் செந்தமிழ்நாடு வாழ்க எடப்பாடியார் வாழ்க எடப்பாடியார்னு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நான் ஒரு 35-40 வருஷமாக அதிமுகவில் இருக்கேன். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் இந்த கட்சி இருக்குமான்னு ஆரிடம் சொன்னவங்க எவ்வளோ பேர். இப்போ அது பரவாயில்ல, ஜெயிச்ச எம்எல்ஏ ஓடுறாங்க, மாவட்ட செயலாளர் ஓடுறாங்க. அப்போ கட்சியை 2ஆக போச்சு. எத்தனையோ பேர் ஓடினாங்க இந்த கட்சியை பற்றி. ஆனால் 91 இந்த கட்சியை பலப்படுத்தி ஆட்சியை பிடிச்சாங்க அம்மா. அதே மாதிரி அம்மா இறந்ததுக்கப்புறம் அதே நிலைமை தான் வந்தது. இந்த கட்சி இருக்குமான்னு சொல்லி எவ்வளோ பேர் கதை சொன்னாங்க. அதிமுகவின் கதை முடிந்து விட்டது, அதிமுக மடிந்து விட்டது, அதிமுக மாண்டு விட்டது, இந்த இயக்கம் கெட்டு விட்டது, பட்டு விட்டது என்று கவிதை பாடிய கழவர்களுக்கு பதில் சொல்கின்ற வகையிலே 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் இந்த கட்சியை மிக அழகாக 6 மாதத்தில் முடியும், 1 வருஷத்தில் முடியும் என்ற ஆட்சியை 4.5 வருஷம் இழுத்து காட்டினார். சந்தர்ப்ப சூழ்நிலை அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துடுச்சு. இன்றைக்கி ஜெயிச்சவங்களாம் ஓடுறாங்கன்னா இவங்களாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அல்லது சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், இவங்களாம் என்றைக்கு வந்தாங்க? அம்மா இருக்கும்போது சிவி சண்முகத்தை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவருக்கு மாவட்ட செயலாளரை கொடுத்தாரு, எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சார். இது எல்லாருக்குமே தெரியும். நாட்டு நடமை இதுதான். இன்றைக்கி எத்தனை பேர் ஓடினாலும் அதை பற்றி அதிமுக தொண்டை கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவன் நம்பி இருக்கிறது அதிமுக கொடியும் ரெட்டை இலை சின்னத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவும் தான். இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா அம்மா எங்கள் பக்கபலமாக இருக்கிறது அண்ணன் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் கிட்ட தான் நாங்கள் எல்லாமே இருப்போங்க. ஏங்க விஜய் ஊழல் செயல் எப்படிங்க சொல்கிறீங்க? ஒரு 100 ரூபா 150 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்ற கட்சி அது. அந்த ரசிகர்கள்லாம் யோக்கியமா? விற்றுட்டு வந்தாங்களா இல்லையா? அது ஊருக்கே தெரியாதா? டிக்கெட்லேயே பிளாக் டிக்கெட்டாக விற்றவங்க அவங்க ஏன் சேர்க்க மாட்டாங்க? இன்றைக்கி அவங்க கட்சியில் ஆளே இல்லைங்க. ஓட்டு விழுந்துடுச்சு. மக்கள் ஏதோ ஒரு மாலையில் ஓட்டு போட்டாங்க, தொண்டன் இல்லை. அதனால் தொண்டனை சேர்க்குறாங்க. போகிறவன் எல்லாம் ஊழல் செஞ்சவன் தான் அந்த கட்சியில் போகிறவன் எல்லாம். இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார்? நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும். இந்த ஊழல்வாதிகளை சேர்க்குறியே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே, இதுக்கு நீங்கள் என்ன காரணன்றதை அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அப்போ உண்மை நிலவரம் புரியும். அடிக்கடி அனைத்து போராட்டங்களையும் அண்ணன் எடப்பாடி அறிவிச்சுன்னு தான் இருக்கார். நெய்வேலி போராட்டமாக இருக்கட்டும், கரூர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்காக எடப்பாடியார் போராட்டங்களை அறிவித்து அந்தந்த மாவட்டத்தில் நடந்துன்னு தான் இருக்குது. இப்போ கூட விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அண்ணன் புது மாவட்ட செயலாளர் கழகத்தை காட்டி நிற்கின்ற விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில். இது மாதிரி எல்லா இடத்துலையும் மாவட்டத்தோறும் நடந்துன்னு தான் இருக்குது போராட்டங்கள் நாங்கள் தீவிரப்படுத்தின்னு தான் இருக்கோம். இன்றைக்கி கூட மகளிர் அணி கூட்டம். இந்த மகளிர் அணி கூட்டத்தில் போராட்டத்தை எப்படி தீவிரப்படுத்த போகிறாருன்னு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திமுக மீண்டும் ஜொலிக்கங்க. இந்த கட்சியை விட்டு எந்த தொண்டனும் போலங்க. தலைவர்கள் போயிருக்காங்க. ஒரு சில ஏன் போயிருக்காங்கன்னா, சேர்த்து வச்ச காசை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த கட்சிக்கு போயிருக்காங்களே தவிர இவங்களுக்கு இன்னும் அங்கே மரியாதை இருக்குதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்கெல்லாம் இன்றைக்கி தலைவர்ன்றாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க இருந்தது? 25 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தது? அன்றைக்கி இருந்த தலைவர்களை ஓரம் கட்டிட்டு இவங்க வந்தாங்க. இன்றைக்கி இவங்க ஓரம் கட்டுறோம், அவ்வளோதான். தொண்டை வெளியே வரான். ஒரு தலைவன் போனால் 10 தொண்டை வெளியே வருவாங்க. இதாங்க அதிமுகவின் வரலாறே தாங்க. ஒரு தொண்டை வெளியே கட்சி நடத்துறதுக்கு இப்போ எங்களுக்கு நல்லா ஒரு பிரகாசமாக இருக்குதுங்க. எத்தனை மாவட்ட செயலர் ஓடுறான். அந்தந்த மாவட்டத்தில் என்ன கட்சி அழிஞ்சு போச்சா? தருமபுரியில் என்ன ஆச்சு?
ஓஹோ நிற்குது. கரூரில் என்னாச்சு, ஓஹோ நிற்குது. புதுக்கோட்டையில் என்னாச்சு, விழுப்புரத்தில் என்னாச்சு. இப்போ தாங்க அதிமுக மேலே வருது. ஓடன சனியெல்லாம் எங்களை பிடிச்ச சனியெல்லாம் ஒழிட்டங்க. ஏன்னா அதிமுக வச்சு துட்டு சம்பாரிச்சானுங்க, அதிமுக வச்சு பணத்தை பார்த்தானுங்க, அதிமுக வச்சு புகழ் அடைஞ்சானுங்க. இவனுங்கெல்லாம் சம்பாரிச்சிட்டு இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு ஓடுறானுங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க. புது வருஷம் ஒரு தொண்டை வர போகிறான், ஒன்றிய செயலாக ஆக போகிறான், மாவட்ட செயலாக ஆக போகிறான், அதிமுக ஆட்சி வந்தோடனே அமைச்சராக போகிறான், அவன் சம்பாதிக்க போகிறாங்க. எங்களுக்கு ஓடினவங்களை பற்றி கவலையே இல்லைங்க. கண்டிப்பாக அதிமுக வந்து மேலே வரங்க. அதிமுகவுக்கு அழிவே இல்லைங்க. ஏன்னா இந்த கட்சியை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதற்காக ஆரம்பித்தார் என்றால், புரட்சி தலைவர் இந்த கட்சியை எதற்காக கட்டி காப்பாற்றியார் என்றால், புரட்சி தலைவர் இந்த கட்சி எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றால் தொண்டனுங்களுக்காக தாங்க. தொண்டனுங்க தான். ஒரு சிலர் வந்தானுங்க, ஐயாவுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்தானுங்க, இன்றைக்கி துரோகம் பண்ணிட்டு ஓடுறானுங்க. ஓடுறவங்களை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைங்க. அதிமுக மேலே மேலே வரங்க. எடப்பாடி தலைமையில் தாங்க நாங்கள் இருப்போம். எல்லா தொண்டனும் எடப்பாடி தலைமையில் தாங்க இருக்கிறான். ஓடனவன் வந்து துட்டுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து ஓடின்னு இருக்கான். தொண்டை எவனும் ஓடல அதிமுகவில், ஓடினவனாம் ஓடியாந்துன்னு இருக்கிறான். உண்மையான தொண்டை அதிமுகவில் தாங்க இருக்கான். ஓடுகாலிகளை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைங்க. அவன் சவுக்கு சங்கர் இல்லைங்க, சாவு சங்கர். புறம்போக்கு நாயே, உன் வீட்டில் வந்து மலத்தை வந்து அள்ளி வீசியவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்றவர்கள் உனக்காக உன் குடும்பத்திற்காக, உன் வீட்டிற்காக, உன் நலத்துக்காக குரல் கொடுத்த ஒரே மனிதன் அண்ணன் எடப்பாடியார். அப்படிப்பட்ட எடப்பாடியாரை வந்து வசைமாடி கொண்டிருக்கிறார் சவுக்கு சங்கரே. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. சொத்தை காப்பாற்றணுன்னா கட்சி நடத்த தேவையில்லை. விஜய் வாழ்க, விஜய்க்கு ஆதரவு சொன்னாலே சொத்து காப்பாற்றப்படும். அவர்கிட்ட இருக்கிற சொத்து வந்து வரம்பு மீறிய சொத்து அல்ல, சட்டத்துக்கு விரோதமான சம்பாரித்த சொத்து இல்லை. நெடுஞ்சாலைத்துறையில் அவர் வந்து ஊழல் செஞ்சார்னு திமுககாரன் கேஸை போட்டான். அதே திமுககாரன் வாபஸ் வாங்க அதை கேஸை நடத்துவோன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் கேஸை நடத்தி வெற்றி அடைஞ்சவர் எடப்பாடியாரா. இது ஊருக்கே தெரியும். சவுக்கு சங்கர் உனக்கு தெரியுமா தெரியாதா? சொத்தை காப்பாற்றிக்கார் போகிற தொண்டனை காப்பாற்ற தான் இந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. தொண்டன் அலைமோதிக்கிறான். அந்த தொண்டனை வந்து அவன் எங்கேயும் போகக்கூடாது. இந்த எம்ஜிஆர் கொடியை பிடிச்ச தொண்டை, எம்ஜிஆர் வாழ்க என்று சொன்ன தொண்டை இன்னொரு கொடியை தொடமாட்டான்றதுக்காக தான் இந்த கட்சியை நடத்தின்னு இருக்கார தவிர, அவர் சொத்தை காப்பாற்றணும்னா எல்லாருக்கும் ஜாலரை அடித்தாலே போதும். இவங்களெல்லாம் வந்து ஓடுறீங்களே, நீங்கள் சொத்தை காப்பாற்ற ஓடுறீங்க. அவர் முதல்ல நீங்களே விளக்கமாக சொல்லிட்டீங்க, அவர் மகனை வந்து அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? எவன் மகன் இங்கே யோக்கியம்? எல்லாரும் புள்ளிங்களையும் அரசியல் கொண்டு வந்திருக்கீங்க. இவருக்கு இட்டுன்னு வந்தால் மட்டும் உங்களுக்கு ஆவலன்னு சரி ஓகே. அவர் மகனை வந்து காலத்தின் கட்டாயம் தலைவா எடப்பாடியாரை பொதுச் செயலாளர் ஏற்றணும்னு எங்களுக்கு தெரியுமா? அம்மா இருக்கும்போது இல்லையே. அதிமுக காலத்தின் கட்டாயம். எம்ஜிஆரும் புரட்சி தலைவரும் மேலேருந்து ஆசீர்வதிப்பாங்க. இவனை தான் நீங்கள் ஏற்றுக்கணும், இவங்க பின்னாடி தான் போனோன்னா நாங்கள் போய் தான் இருப்போம். இதுதான் காலத்தின் கட்டாயம். யாராக இருந்தான்னா எடப்பாடியே சொல்கிறாரு எனக்கு அப்புறம் வேறு ஒருத்தர் வருவார்னு. அவர் தான் சொல்லலையே. அம்மா சொன்னாங்களா? தலைவர் சொன்னாரா? தலைவர் செங்கோல் கொடுத்தோடனே நாங்களாம் புரிஞ்சுக்கணும் அம்மாவுக்கு அப்புறம் தலைவர் தான், தலைவருக்கு அப்புறம் அம்மா தானே தெரிஞ்சுக்கினீங்களா? அதனால் அதிமுகவின் வரலாறு என்னன்னா, எல்லா தொண்டனும் ஒட்டு மொத்தமாக ஒருத்தரை ஏற்றுக்குவான். இன்றைக்கி நாங்கள் எடப்பாடியை ஏற்றுன்னு இருக்கிறோம். எடப்பாடி தான் பொதுச் செயலாளர். இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் யார் வராங்களோ, எடப்பாடியார் யாரை கை காட்டுறோ அவங்கள ஏற்றுக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? கட்சிக்கு உண்மையாக, அம்மாவுக்கு உண்மையாக, அம்மா கொள்கைக்கு, புரட்சித் தலைவர் கொள்கைக்கு, கோட்பாடுகளுக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறவங்கள நாங்கள் ஏற்றுக்குவோங்க. இதாங்க அதிமுக வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற இந்த கட்சி வந்துங்க, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இது வந்து ஏதோ வந்து நேற்றோ முந்தானயத்தோ 2024 விஜய் ஆரம்பித்த மாதிரி கட்சியோ அல்லது 2006 விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சியோ அல்ல. இந்த கட்சியில் இருந்த தொண்டங்கள், இறந்தவர்கள், இன்று உயிரோடு இருப்பவர்கள், இப்பவும் இந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கிறவங்களெல்லாம் எம்ஜிஆருங்கிற ஆளுமை, அவரை தொடர்ந்து வந்து ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த புரட்சி தலைவருடைய ஆளுமை, இவர்களை ஃபாலோ பண்ணி வந்தவங்க. இவங்க இப்போ வந்து ஏதோ பதவிக்காகவோ தங்களுடைய வழக்குகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கோ சேர்றாங்க பாருங்கள். அவங்களாலையெல்லாம் இந்த இயக்கத்தையெல்லாம் டச் பண்ண முடியாது. இப்போ நானெல்லாம் 1969 திமுகவில் இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு எம்ஜிஆர் மன்ற கிளை செயலாளர். இன்றைக்கி நான் வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இந்த இயக்கத்தில் இருந்து நான் வந்து அரசு வழக்கறிஞராகி, நான் வந்து ஒரு மாவட்ட நீதிபதியாகி, நான் வந்து ஒரு மாவட்ட நீதிபதி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுதே எனது மனைவியை வந்து 10 ஆண்டு காலம் வந்து முனிசிபல் சேர்மன் ஆக்கினேன். நான் என்னுடைய பதவியை பற்றி கவலைப்படாத, ஏன்னா இந்த இயக்கம் தான் நமக்கு முக்கியம். நான் ஜட்ஜாக இருக்கிறது ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கலாம், 60 வயசு வரைக்கும் ஜட்ஜாக இருக்க முடியும். ஆனால் இப்போ எனக்கு 70 வயசு.
ஆனால் நான் வந்து பான் கட்சிக்காரன். அதனால் நான் போய் வந்து ஜட்ஜாக இருக்கிறனால வந்து டெம்பரரியாக கட்சி விட்டு வெளியே போனேன். மறுபடியும் அங்கே இருக்கும் பொழுதே நான் வந்து என் ஒய்ஃபை சேர்மன் ஆக்கினேன். அவன் கட்சி வந்து 2006 கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து நகரத்தில் செங்கோட்டையன் இப்போ ஒரு துரோகி வெளியே போயிருக்கார் பாருங்க. அவர் வந்து வெறும் 4019 ஓட்டில் தான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் 2006 ஜெயித்தார். 96 2006 வரைக்கும் அவர் மேலே வந்து 2006 எலெக்ஷன் நிற்க முடியாத காரணம் வெளியெல்லாம் அதை எதையும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. செங்கோட்டையனுடைய வழக்குகளில் நடத்தின முதல் வழக்கறிஞர்களாக தான். அப்போ வழக்கறிஞராக தான் நான் சென்னை வந்தேன். தனியாக ஒரு வீடு எடுத்து தனி நீதிமன்றத்தில் வழக்குகளை நடத்தின வழக்கில் 2 வழக்கில் தீர்ப்பு. ஒரு வழக்கில் 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, இன்னொரு வழக்கில் வந்து 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை செங்கோட்டையனுக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஜட்ஜு வந்து ஒரு கண்டக்டர் ஒரு தவறு செஞ்சால் கூட அதுக்கு வந்து ஒரு அமைச்சர் தான் பொறுப்பு. ஏன்னா ஹீ ஹேஸ் காட் டொமைன் ஓவர் ஆல் இஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் நாங்களே அப்பீல் தாக்கல் பண்ணோம். எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு வெளியே கொண்டு வந்தோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்குலையும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் பண்ணி கொடுத்தோம். டிஸ்ப்ரொபோர்ஷனேட், அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அரசாங்க முனைப்பாக இருந்து கூட சார்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அதை நாங்கள்லாம் செஞ்சோம். செங்கோட்டையனுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு உதவி பண்ணார். நானெல்லாம் ஒரே ஒரு பைசா அதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்கினது கிடையாது. என்னுடைய பணம், என்னுடைய கார். நான் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து என் குடும்பத்தை கூட இங்கே வச்சு வழக்கு நடத்தினேன். அவர் வந்து அதிமுகக்காரரு, அதிமுகவில் அமைச்சராக இருந்தால் அவர் பாதிச்சிட்டாரு. அவரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தினால தான் வந்தவங்க ஒழிய செங்கோட்டையன் வந்து எனக்கு 10 லட்சம் கொடுப்பாரு, 20 லட்சம் கொடுப்பாரு, 50 லட்சம் கொடுப்பாருன்னு அந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கில் அப்போலேயே அவரை விடுதலை பண்ணோம். நான் அப்போ அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினப்போ எந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து அன்பழகன் ஒரு ஜட்ஜு வந்து அம்மாவை 3 ஆண்டு காலம் தண்டித்தார் டான்சி கேஸில். அந்த நீதிமன்றத்திலேயே நான் நீதிபதி ஆனேன். நான் நீதிபதியாகி அந்த வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு கொண்டாந்து அந்த நீதிமன்றத்தினாலேயே செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டார். இதெல்லாம் வந்து சார் செங்கோட்டையன் சுயநலவாதிங்க சார், பிரிப்பார் சார். அவர் வந்து அங்கே ஒரு அஜெண்டா கொடுத்தா தானே 10 பேர்த்த கூட்டிகிட்டு போனால் தானே அவன் முக்கியத்துவம் கொடுப்பான். அவனுக்கு என்ன தெரியும்? ஏபிசிடி என்ன தெரியும்? விஜய் அப்படிங்கிறவருக்கு அரசியல் இதில் என்ன தெரியும் சொல்லுங்கள் நீங்கள். மக்கள் வந்து ஒரு மாஸ் மீடியாவை வச்சு ஓட்ட போட்டாங்க. விஜய்க்கு இந்த அரசியலுங்கிறது என்ன தெரியும்? இனிமேல் வந்து அவர் பழகணும். உட்காந்து அஃபிஷியல்ஸை வச்சு மீட் பண்ணி என்ன பண்ணால் சரியாக இருக்குன்னு கேட்கணும். என்னன்னு கேட்டு தான் செய்யணும். அதனால் விஜய் போவாங்களே சார். சுயநலவா சார், பெரிய சட்டமன்ற உறுப்பினர், பெரிய மந்திரி, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. சுயநலவாதிகள்னு தெரிஞ்சுக்கங்க. தங்களை பாதுகாக்கணும். நீங்கள் எஸ்பி வேலுமணி மேலே 4497 மடங்கு வருமானம் அதிகமாக பெற்றதாக ஒரு வழக்கு அவர் மேலே வந்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குலேருந்து வெளியே வரணும். இப்போ கவர்மெண்ட் லெவலில் போனால் தான் நீங்கள் வந்து விஜிலண்ட் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அதை சொதப்புவாங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷன்லேயே புலன் விசாரணையிலேயே சொதப்புவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள். சார் விஜய் மேலே தவறே இல்லை. விஜய் வந்து 108 எம்எல்ஏ தான் வச்சுருக்காரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 எம்எல்ஏஸ் வேணும். எவன் கிடைச்சாலும் பார்ப்பார் அவர். அதுக்காக யார் காலில் வேணாலும் விடுவார். ஏன்னா அவருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை இழுத்து பிடிக்கணும். இப்போ வந்து டெய்லி திருமாவளவன் ஒரு பக்கம், நீங்கள் வைகோ ஒரு பக்கம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டு அர்ஜி பண்ணிகிட்டே இருப்பாங்க காங்கிரஸ் எல்லாம். அப்போ வந்து நம்ம சாலிட் ஆகிக்கிறதுக்கு எங்கடா வழினா, செங்கோட்டை வந்து நான் இங்கேருந்து ஆள் கூட்டிகிட்டு வர்றேன், இந்த மாதிரி அங்கே பேசிட்டேன், சண்முகத்திட்ட பேசிட்டேன், விஜயபாஸ்கர்கிட்ட பேசிட்டேன், இவர் வர்றாரு அவர் வர்றாரு. விஜயபாஸ்கரை கூப்பிட்டு செங்கோட்டை என்ன பேசியிருப்பார்? மந்திரி பதவி வாங்கி தரணும்னு பேசியிருப்பாரா? சார் வேறு என்ன சார்? எஃப்ஐஆர் இருக்குது. அவர் 397 மடங்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த எஃப்ஐஆர் இருக்குது அவர் மேலே. அது சார்ஜ் ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேறு என்ன பேசியிருப்பாங்க? வேறு என்ன டீல் இருக்கும்? எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஃபாங்கிறாங்க. நாட் சோஃபா. சமாச்சாரம் இதுதான். எவனவனுக்கு வருமானம் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்குதோ அவன்லாம் போய் அங்கே போனால் நமக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நடக்காது. ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்துகிட்டு போனதை
அவர் தனியாக அதுக்கு ஏதோ ஒரு துறை போட்டு அந்த துறை அந்த பணத்தையே கஜானாவில் கொண்டு வரேன்னு சொன்னார். அப்படின்னா கஜானா விஜய் என்ன செய்யணும்? இந்த ஆளுக்கு யாரையும் கட்சியில் சேர்த்தி போட்டு அவங்க மேலே இருக்கிற எஃப்ஐஆர் எல்லாம் எக்ஸ்பெரிட் பண்ணி கன்விக்ஷன் பண்ணி அவர்களுடைய பணத்தையெல்லாம் கஜானாவில் சேர்த்தணும். உண்மையானவே விஜய் வந்து மிகப்பெரிய லீடர். வேலை அதை செய்ய சொல்லுங்க விஜய். நீங்கள் வேறு எதுவுமே வேண்டாம். இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துனாங்களே, ஜெயக்குமாரை சேர்த்துனாரு, எங்கள் ஊர் கரிபாஸ்கரை சேர்த்துனாரு. நீங்கள் வந்து இப்போ வந்து மறுபடியும் நம்ம ஒவ்வொருத்தராக சேர்த்திட்டு இருக்காரு. நீங்கள் ராதாகிருஷ்ணன், உடுமலை ராதாகிருஷ்ணன் சேர்த்திட்டு இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் சேர்த்துங்க. அவர் வந்து பிறந்தது, அரசியல் ஆளுமையானது, இந்த நாட்டினுடைய முதல்வரானது அத்தனையுமே வந்து இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு. ஒரு அரசாங்கத்தினுடைய பணம் ஒரு பணம் கூட வெளியே போகக்கூடாது, ₹1 கூட. அதை அப்படியே கஜானாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொன்னார். சேர்த்து சொல்லுங்கள், வேறு எங்கேயும் போக வேண்டாம். வேணால் டிஎம்கேக்காரங்க மேலே கேஸ் போட்டிங்கன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் நாளைக்கு காத்தால ஒரு எஃப்ஐஆர் போட்டு நாளான்னைக்கு காத்தால தண்டனை கொடுத்து அடுத்த வாரத்தில் வந்து அவங்களுடைய அசட் 50 கோடி கொண்டாந்து நீங்கள் கஜானாவுக்கு சேர்க்க முடியாது. தேர் இஸ் நோ. இது ஒரு ஜனநாயக நாடு. எல்லாத்துக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே வழக்கு போட்டிங்கன்னா அந்த வழக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், கம்ப்ளீட் சாட்சியை விசாரிக்கணும். விசாரித்து அதுக்கு பிறகு தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும். இவங்களதெல்லாம் எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு மேலே போகிறதுக்கு இல்லாத தான் இவங்கெல்லாம் போகிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. வெளியே 1008 பேசலாம். எடப்பாடியார் எப்படி பண்ணிட்டாரு, எடப்பாடியார் அப்படி பண்ணிட்டார். நோ. எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் தெளிவு. எடப்பாடியார் மேலே வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறமே 5 ஆண்டு காலம் கொடநாடு வழக்கு, நீங்கள் வேறு டெண்டர் வழக்கு, என்னென்னமோ வழக்குகளுக்கெல்லாம் தலைகளாக என்னலாங்க. ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. விட்டுருப்பானா? நல்லா நினச்சி பாருங்கள். ஸ்டாலினுக்கு ஸ்டிஃப் சேலஞ்சு எடப்பாடியார் தான். எடப்பாடியார் மேலே ஒரு வழக்கு போட முடிஞ்சுங்களா சார்? இதை வந்து நீங்கள் செங்கோட்டையை மாதிரி துறைக்கு 4 வருஷம் 2 மாதம் கல்வித்துறையிலேருந்து என்னென்ன பெனிஃபிட் அடையணுமோ அத்தனையும் அடைஞ்சிட்டு இந்த கட்சியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எடப்பாடியார் 1 லட்சம் கோடி ஏதாவது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் ஒரு அமைச்சராக இருந்தவர் இந்த அரசியலில் நீண்ட காலம் உள்ள செங்கோட்டையன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 1 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் 1 லட்சம் கோடிங்கிறது முதல்ல பட்ஜெட்டுங்களா 5 வருஷத்துக்கு? யோசனை பண்ணுங்க. நீங்கள் ப்ரெஸ் ஊடகத்துக்காரங்க யோசனை பண்ணுங்க. 1 லட்சம் கோடிங்கிறது பட்ஜெட்டா? இந்த பட்ஜெட்டை போனால் ஒரு பில்லு போட்டு எடப்பாடியார் எடுத்துகிட்டு வந்தால் தான் 1 லட்சம் கோடி சம்பாரிச்சிங்க இல்லைங்களா? இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னத்துக்கு இந்த அலிகேஷன் சொல்கிறாங்க? அவருக்கு வந்து எங்கள் ஊரில் செங்கோட்டையன் அதிமுக நின்னா தோற்று போயிடுவார், எழுதி வச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிஸ்கண்டன்ட். நானெல்லாம் வந்து 40 ஆண்டு காலம் செங்கோட்டையன் கூட இருந்தவர். அவர் என்னை பற்றி சொல்கிறார், நம்ம பாரதியினுடைய மிஸ்ஸஸை வந்து நான் வந்து ₹1 செலவு சேர்மன் ஆக்கினேன்னு சொல்கிறார் அவர். நான் நீதிபதியாக இருந்து என் ஒய்ஃபை வந்து நம்ம கட்சி தொய்வு 7800 ஓட்டு கோபி நகரத்தில் கம்மி 2006. சரி நம்ம கட்சியை ஸ்ட்ரென்த் பண்ணோன்னு என் ஒய்ஃபை கொண்டு போய் நிற்க வச்ச ஹவுஸ் ஒய்ஃபை 10 ஆண்டு காலம். அதுக்கு பிறகு அடுத்த டைரக்ட் எலெக்ஷன் நிற்கும் பொழுது நீங்கள் என் ஒய்ஃபு வந்து எலெக்ஷனில் நின்று செங்கோட்டையிலலாம் எலெக்ஷன் ஒர்க்குக்கே வரல. என் ஒய்ஃபு வந்து 10,000 ஓட்டில் என்ன லீடிங்கில் டவுனில் ஜெயித்தாங்க. இந்த வருஷம் என் ஒய்ஃபு வந்து எலெக்ஷனுக்கு நின்றுருந்தா செங்கோட்டையன் வந்து எழுதி வச்சுங்க. நான் இப்போ சொல்கிறேன் ஓப்பனாக, 2 பேரை வந்து கூட இருந்த ரெண்டு பேரை ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டுனா நம்ம போய் நின்று தோற்று அசிங்கப்படக்கூடாது, அவங்கள போட சொல்லலாம். நீ தான் ரெடியாக இருக்குனாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு கேண்டிடேட்டை வந்து போட்டோன்னே தான் அவர் வந்து நாமினேஷனே ஃபைல் பண்ணார். இல்லைன்னா வந்து செங்கோட்டையன் நின்று கூட மாட்டார் எலெக்ஷனில். ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகள். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் தட்டி கொடுக்கறது. இப்போ நானெல்லாம் 40 ஆண்டு காலம் வந்து 36 ஆண்டு காலம் செங்கோட்டையன் கூட இருந்திருக்கிறேன். இன்னும் டவுட் எனக்கு தெரியும் செங்கோட்டையன். ஐ நோ இன்னும் டவுட்டு. பட் நான் இதெல்லாம் வெளியே பேசுகிறதில்ல. நிறையா இருக்குது சார். நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான். இதை நான் எடுத்து வெளியிட்டேன்னா விஜய் வந்து ஏதாவது கேஸ் போடணும் தான் நாளைக்கு காத்தால எஃப்ஐஆர் போட்டு செங்கோட்டையன் மேலே. ஏன்னா மெட்டீரியல் முடிச்சுனா இதையெல்லாம். பட் அதையெல்லாம் நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் எடப்பாடியாரெல்லாம் அப்படி அல்ல. எடப்பாடியார்கிட்ட நான் சொன்னால் கூட பாரதி விட்டுரு, அதெல்லாம் செய்யாத அப்படி. ஏன்னா நானும் கல்லூரி தோழர் 73 76 ஈரோடு வாசியக்கலை கல்லூரியில். அதனால் சொன்னால் கூட பாரதி விட்டுரு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம வேலை பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதத்தன்மையுள்ள மனிதநேயமான ஒரு லீடர் அவர் இயக்கங்காடி இருக்குங்காடி தான் இந்த இயக்கம் இது வரைக்கும் இருக்குது. ஓபிஎஸ் கொடுத்துருந்தா என்றைக்கோ காணாமல் போயிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி செங்கோட்டையை மாதிரி இந்த மாதிரி புள்ளுரிகளுடைய பேச்சை கேட்டு யாராச்சும் ஒருத்தனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாலும் இந்த இயக்கம் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் அந்த புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் ஆன்மாவும் அதுக்கெல்லாம் விடாது. உண்மையான தொண்டர்கள் உண்மையானவர்கள் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு.
அவங்கக்கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுப்பாங்க ஒழிய எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மேலேருந்து இதை ஒவ்வொரு இதையும் இஸ் வாட்ச்ட்.